இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரௌனி ஆர்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ப்ரௌனி செய்கிறதுக்காக ஒரு சில பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். 100 கிராம் ப்ரௌனியில் ஒரு 65 பாக்ஸு நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த பாக்ஸஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம வந்து எந்த பட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். மில்கி மிஸ்ட்டில் பட்டரு அன்சால்டட் பட்டர் தான் நம்ம ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து சாக்லேட்டில் மில்க்கு அப்புறமா டார்க்கு ஒயிட்டு 3 வெரைட்டியாக நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம் ப்ரௌனி ரெடி பண்ணுறதுக்காக தான். பட்டரு சாக்லேட்டு அது ரெண்டையும் மெல்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். மெஷர் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ ஒரு 3 கேஜி வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான முட்டை, வெண்ணிலா எசன்ஸு, சால்ட்டு இதை 3யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒயிட் சுகரு அப்புறம் நாட்டு சக்கரை 2யும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி தான் வந்து நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஃபஜ்ஜி ப்ரௌனி தான். ரொம்ப சியூவியாக இருக்கும். சாப்பிடும்போதே கொஞ்சம் மெல்ட்டிங்காக இருக்கும். நம்ம வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இருக்கும். நீங்களே பாருங்கள். அது வந்து ஒரு ப்ரௌனியை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப சாப்பிட்ணும் போலயே தோணும். எதுக்குன்னா ரொம்ப மெல்ட்டிங்காக இருக்கும். நம்ம வாயில் வச்ச உடனே ரொம்ப கரைஞ்சி போயிடும். பேக் பண்ணுறத வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஆனால் அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ பாருங்கள். ப்ரௌனி ஃபுல்லாகவுமே அப்படி சாக்லேட்டியாகவே தான் இருக்கும். என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்டு அப்புறம் பட்டர் மட்டும் நிறைய சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப சியூவியாக இருக்கும் பாருங்கள். நான் இந்த வீடியோவை ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்திருக்கேன். ஸ்லோவாக எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை பிரேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் யாருக்கெல்லாம் அந்த ஃபட்ஜி ப்ரௌனி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கட்டாயம் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்மளோட லோகோவில் வந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கோம். அந்த லோகோ பாருங்கள், ரெட் கலரில் இருந்துச்சு. அப்புறமா இப்போ இந்த கலரில் மாற்றிருக்கேன். அதனால் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறமா அந்த ப்ரௌனி வந்து எல்லாம் பாக்ஸஸ் போடும்போது நான் வந்து வீடியோ எடுக்கலை. லாஸ்ட்டில் என்னோடய பையன் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு, நைட்டு ரொம்ப டைம் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால அவனும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணான். என்னென்னா எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக எடுத்து தந்துட்டு இருந்தான். அப்புறமா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து சாக்லேட் எடுத்து வச்சுருந்தோம். சாக்லேட்டும் நம்ம இந்த ஆர்டரில் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். என்னென்னா அவங்க வந்து சாக்லேட்டு ஒயிட் சாக்லேட்டு ஒரு 15, மில்க் சாக்லேட்டில் ஒரு 35 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே எடுத்து உள்ளே வச்சுட்டு ஸ்டிக்கர் வந்து இப்போ தான் நாங்கள் ஒட்டுறதுக்கு என்னோடய பையன் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த ஹெல்ப்பை பண்ணுறதுக்கு. இதை எல்லாத்தையும் முடித்து தந்துட்டு தான் நான் தூங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பேக்கிங்காகவே இந்த ரூம் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்கோம். பேக்கிங் மட்டும்தான் அந்த ரூமில் பண்ணுவோம். மற்றபடி எந்த ஒர்க்கும் இந்த ரூமில் கிடையாது. ஒரு பெட்ரூமை அப்படியே ஒதுக்கி வச்சுருக்கோம். இப்போ லாஸ்ட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் தான் இதில் வந்து போஸ் கொடுப்பேன் அப்படின்ட்டு எப்படி நிற்கிறான் பாருங்கள். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தானம்மா எல்லா வேலையும் முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தான். லாஸ்ட்டில் மார்னிங் வந்து டெலிவரி கொடுக்கறதுக்காக எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டேன். 2 இடத்துல கொண்டு கொடுக்கணும். அதுக்காக தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு இடத்துல கொண்டு கொடுக்குறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து கொண்டு கொடுத்துட்டாங்க. இன்னொரு இடத்துக்கு நான் என் பசங்க எல்லாருமே சேர்ந்து தான் மார்னிங் வந்து போனோம். நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணிவிட்டு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.